பகவத்கீதையில சொல்லுவாங்கல்ல, அர்ஜுனா இது வரைக்கும் நடந்தது, நடக்க போறது, நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்வார் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த உலகத்துல இப்ப நம்மளுக்கு நடக்கிறது, நம்ம லைஃப்ல நடக்கிறது எதுவுமே தப்புங்கிறது கிடையாது, ப்ராப்ளம்ங்கிறது கிடையாது, தடைகள் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த குவாண்டம் ஃபிளிப் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஈகோயிக் செல்ஃப்ல இருந்து நம்ம சோல் லெவல்ல இருந்து நம்ம ஆப்ரேட் ஆக ஆரம்பிப்போம். அப்ப நம்மளுக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ், இதனுடைய உண்மைகள் எல்லாமே புலப்பட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இதுதான் நம்ம பேசிக்ஸ். இதுல இருந்து நம்ம ஒவ்வொரு எனர்ஜி கூட இப்ப நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா மாஸ்டர்? ஃபர்ஸ்ட் என்ன, புது வாழ்க்கை இப்பதான் புதுசா நம்ம இன்னையில இருந்து நம்ம எல்லாத்தையும் புதுவிதமா அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கரிங் கோடு, அது என்ன, அது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய என்ன சொல்றது, அட்டென்ஷன் எல்லாமே நம்ம உடலுக்கு உள்ளார ரூட் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இப்ப ஆர்த்தர் ஒரு ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயமா உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப எழுதிட்டு இருக்கும்போது சடனா அவங்க தலையில ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்ததான். அப்படியே அது ஃபுல்லா அவங்க உடலுக்குள்ளார பாய ஆரம்பிச்சிருச்சு அந்த எனர்ஜி வைப்ரேஷன். அது அவங்களால தாங்கிக்கவே முடியல. என்னமோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஆட்டி பாக்குறாங்க, எதுவுமே பண்ண முடியல. திரும்ப வேலைக்கு ஒர்க்ல உட்காந்தா திரும்ப அந்த மாதிரி வைப்ரேஷன், ஆற்றல் பாயிற மாதிரி அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க போய் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் சாஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்களுக்கு அப்படியே ஃபீல் ஆகுது, இந்த கோல்டன் லைட் மாதிரி அவங்க உடல்ல அந்த அந்த சென்டர்ல அந்த கோர்ல உள்ளார அப்படி பாயுது.